இன்னும் சாப்பாடு செய்யலை. நம்ம மத்தியானம் வெளியே வாங்கிட்டோம். அதனால் நைட்டுக்கு ஒரு பொரியல் செய்ய கேரட் பீன்ஸ் பொரியல். இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். பாருங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 வரமிளகா போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவேன். சிம்பிளாக நைட்டு ஒரு நேரத்துக்கு தான், நல்லா கம்மியாக தான் செய்கிறேன். இந்த பக்கம் பருப்பு வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவைன்னா தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம், நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டேன், ஒரு 3 பல் பூண்டு. இப்போ பொடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பீன்ஸு கேரட்டு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்த உடனே அதுக்கப்புறம் தேங்காய் போட்டே இருக்கும். நமக்கு பொரியல் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேரட் பீன்ஸ் பொரியல் பாருங்கள். இது பாப்பா வாழைக்காய் வறுவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கும் எங்கள் வீட்டில் அவங்களுக்கும் தான். இப்போ தேங்காய் போட்டாச்சு. சூப்பரான நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ கேரட் பீன்ஸ் பொரியல், சாம்பார் இருக்குது, வெண்டைக்காய் சாம்பார் இருக்கும். நம்ம வீட்டில் கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.